நான் வக்ஃபோடு கூட போகவில்லை. அதற்கு முன்னால் ஒன்றை சொல்லுகிறேன். உத்தரப்பிரதேசத்திலே இப்போது ஒரு பெரிய சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாள்களுக்கு முன்னால் பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. என்ன கலவரம் தெரியுமா? ரம்ஜான் விழாவுக்கு இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது. எங்காவது உண்டா? ரம்ஜானுக்கு இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது என்று எதற்காக? இப்போது அங்கே நவராத்திரி நடக்கலாம். எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. நவராத்திரி செப்டம்பர் அக்டோபர் மாதம் அல்லவா வரும். இப்போது என்னடா நவராத்திரி என்றால் உத்தரப்பிரதேசத்திலே அங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சருக்கு நேர் எதிரான போக்குடையவர். அவர் என்ன செய்கிறார் என்றால் புதிதாக சைத்திர நவராத்திரி என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள். அது என்ன சைத்தான் நவராத்திரியோ எனக்கு தெரியவில்லை. சைத்திர நவராத்திரி அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். சைத்திர நவராத்திரி மார்ச் 30 இருந்து ஏப்ரல் 7 வரைக்கும். இந்த வக்ஃப் போர்டு பற்றி ராசா அவர்களும் நம்முடைய திருச்சி சிவா அவர்களும் ஆற்றி இருக்கிற உரைகள் நாடாளுமன்றத்தையே உலுக்கி இருக்கின்றன. அவர்கள் முன்வைத்திருக்கிற வாதங்கள் மிக சரியாக அம்பேத்கரிடமிருந்து எடுத்து காட்டி திருச்சி சிவா ஒன்றை சொல்லுகிறார். எப்போதும் பெரும்பான்மை அடிப்படையிலே ஆட்சி நடப்பது வேறு வழி இல்லை. இட் இஸ் a matter of convenience. யார் சொன்னார்? அம்பேத்கர் சொல்லுகிறார். எப்போது சொல்லி இருக்கிறார்? 1948 ஜனவரி 2 நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அம்பேத்கர் சொல்லுகிறார், the majority is a matter of convenience. நான் மறுக்கவில்லை, வேறு வழி இல்லை. பெரும்பான்மையை வைத்துத்தான் ஆட்சி அமைக்க முடியும், பெரும்பான்மையை வைத்துத்தான் சிலவற்றை முடிவு செய்ய முடியும். ஆனால் பெரும்பான்மையே எல்லாம் என்று சொன்னால் அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். இந்த வக்ஃப் போர்டு வாரியம் பற்றி விவாதம் நடக்கிற போது பிரதமர் மோடி அதற்கு விடை சொல்ல வேண்டுமா இல்லையா? நண்பர்களே, பிரதமர் மோடி அவைக்கே வரவில்லை. பிரதமர் மோடியிடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. நாடாளுமன்றத்துக்கு வருவார், அவருடைய அலுவலகத்தில் அமர்ந்திருப்பார், ஆனால் அவைக்கு வரமாட்டார். போர்டினுடைய தீர்மானம் எத்தனை மணிக்கு நிறைவேறி இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் அதிகாலை 2 மணிக்கு ஒரு தீர்மானம் நிறைவேறுகிற நேரத்தை பாருங்கள். அதிகாலை என்று நாம் சொல்லுகிறோம், உண்மையாய் சொன்னால் நடுராத்திரியில் நிறைவேறி இருக்கிறது. 2 மணிக்கு அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? ஆதரித்து 288 பேர், எதிர்த்து 232 பேர். கடும் போட்டியில் நிறைவேறி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய காலகாலமாக இருந்து வருகிற சட்டத்தை நீங்கள் திருத்த வேண்டும் என்று சொன்னால், அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். அப்படி இல்லாமல் இது போன்ற ஒரு வாரியத்தினுடைய சட்டத்தை திருத்துவதற்கு தனி பெரும்பான்மை போதும். எதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மை இல்லை. இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை தாங்கி பிடிப்பதற்கும் யார் பயன்பட்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே வேதனையாக இருக்கிறது. ராம் மனோகர் லோகியாவால் உருவாக்கப்பட்ட நிதிஷ்குமாரும் அதே போல NT ராமாராவால் உருவாக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடுவும் தான் இந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியை கூட தாங்கி பிடித்து தொலையுங்கள். இந்த தீர்மானத்தை நீங்கள் ஆதரிக்கலாமா? மராத்தியம் சொல்லுகிறது. அங்கே இருக்கிற ராஜ் தாக்கரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், யாராவது மராத்தியிலே பேச மறுத்து இந்தியிலே பேசினால் பலார் என்று கன்னத்திலே அறையுங்கள். எதை நாம் 65 சொன்னோமோ, எதை நாம் 38 சொன்னோமோ, எதற்காக நம்முடைய பிள்ளைகள் தங்கள் உயிரை கொடுத்து போராடினார்களோ, அது இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளா கர்நாடகத்தை தாண்டி மராத்தியத்திலும் அந்த மொழி பற்று என்கிற நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது, வழிகாட்டும் என்பது உண்மை. இன்றைக்கு இந்தியாவிலே நம்மை பொறுத்தளவு தமிழ்நாட்டிலே ஒரு அரசு இருக்கிறது, தில்லியிலே ஒரு ஒன்றிய அரசு இருக்கிறது. 2 அரசுகளும் மக்களை எப்படி அணுகுகின்றன? மிக சுருக்கமாக சொன்னால், ஒரே நாளில் தமிழ்நாட்டிலும் ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. சட்ட முன்வடிவம் ஒன்றிய அரசின் சார்பிலும் நாடாளுமன்றத்திலும் ஒன்று நிறைவேறி இருக்கிறது. இங்கே நிறைவேறி இருக்கிற அந்த சட்ட முன்வடிவம் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வலியூட்டுகிற சட்டம். அங்கே நிறைவேறி இருக்கிற சட்டம் என்ன என்று கேட்டால், வக்ஃப் போர்டு என்கிற இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த சொத்துக்களை தங்கள் கைகளில் கொண்டு வர முயற்சி செய்து இருக்கிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே பிளவுபடுத்துகிற சட்டம். ஒரு அரசு மக்களை இணைக்கிறது, இன்னொரு அரசு மக்களை பிரிக்கிறது. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையான வேறுபாடு. நம்முடைய அரசை பொறுத்தளவு நீங்கள் இந்த கச்சத்தீவு சட்டத்தினால் மட்டும் நான் சொல்லவில்லை. கச்சத்தீவை கொடுத்ததே நீங்கள் தானே என்று தவறாக பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் புள்ளிவரத்தோடு அதற்கு விடை தருகிறேன். அதற்கு முன்னால் என்ன சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களின் தலைமையில் இயங்குகிற
இன்னமும் சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு இரும்பு மனிதனின் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த அரசு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிறது. அதுதான் மிக முக்கியமானது. நம்முடைய தாய்மார்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகை, பேருந்துகளிலே பயணம் செய்வது, எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார்கள். என் நெஞ்சை நெகிழ வைப்பதாக, நம்முடைய நெஞ்சை நெகிழ வைப்பதாக இருக்கிற இன்னொன்று, பிள்ளைகளுக்கு காலையிலே அளிக்கப்படுகிற உணவு. மே மாதம் 22ஆம் ஆண்டு மே மாதம் சட்டமன்றத்திலே அவர் அறிவிக்கிறார். அதே 22ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் மதுரைக்கு அருகில் இருக்கிற கீழண்ணத்தோப்பு என்கிற பகுதியில் ஒரு ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி என்கிற ஒரு தொடக்கப்பள்ளியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிள்ளைகளை உட்கார வைத்துக் கொண்டு, நண்பர்களே, ஒரு முதலமைச்சராக இல்லை, அந்த குழந்தைகளின் அன்பான அப்பாவை போல அவர்களைப் போல சேர்ந்து அந்த உணவு திட்டத்தை தொடக்கி வைத்தாரே. உலகத்திலேயே காலையில் வந்தவுடன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து விட்டு கல்வி கொடுக்கிற நாடு தமிழ்நாடாகத்தான் இருக்கிறது. அன்றைக்கு 39,000 பள்ளிகள், 17 லட்சம் மாணவர்கள், இன்றைக்கு 20 லட்சம் பேருக்கு மேலாக பிள்ளைகள் காலையிலே வயிறார உணவு உண்கிறார்கள் என்றால் இந்த அரசு என்றைக்கும் நிலைக்கும். இது மக்களின் அரசு, எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற அரசு என்று சொன்னேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும். நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு சட்டமன்றத்திலே வந்திருக்கிறது. நூலகங்களை ஒவ்வொரு மாநகரத்திலும் இந்த அரசு திறந்து கொண்டிருக்கிறது. கோட்டூர்புரத்தில் இருக்கிற நூலகத்துக்கு பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று பெயர். மதுரையிலே திறக்கப்பட்டிருக்கிற நூலகம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் அமைந்திருக்கிற நூலகம். கோவையிலே ஒரு நூலகம் தொடங்கப்பட இருக்கிறது, அது தந்தை பெரியார் நூலகம். இவையெல்லாம் சிறப்பில்லை. திருச்சியிலே ஒரு நூலகத்தை தமிழ்நாடு அரசு தொடங்குகிறது. அந்த நூலகத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் பெயரை சூட்டுகிற ஓர் அரசாக நம்முடைய அரசு இருக்கிறது. எண்ணி பாருங்கள், வேறு எந்த கட்சி எதிர்கட்சி தலைவரினுடைய பெயரை சூட்டும்? எதற்காக என்றால் வேறொன்றும் இல்லை. நம்புங்கள், இந்த அரசு ஒரு கட்சியின் அரசு இல்லை, இந்த இனத்தின் அரசு, தமிழ் இனத்தின் அரசு, மக்களின் அரசு. என்றைக்கும் யாரையும் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களை நாங்கள் புறக்கணிப்பதில்லை என்று சொல்லுகிற அரசு இது. இன்றைக்கு நேற்றைக்கு புதிதாக வந்ததில்லை. காமராஜருக்கு சென்னையிலே சிம்சனிலே ஒரு சிலை இருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த சிலையை வைத்தது யார் என்று பலருக்கும் தெரியாது. காமராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினர் தான் வைத்திருப்பார்கள் என்று நம்புவார்கள். இல்லை நண்பர்களே, அது 1961ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த காமராஜர் சிலை சிம்சனுக்கு அருகிலே அங்கே இருந்த ஒரு ஆங்கிலேயர் சிலையை அகற்றிவிட்டு காமராஜர் சிலை வைக்கப்பட்டது. அதை அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்கள் வந்து திறந்து வைத்தார். நேரு தன்னுடைய பேச்சிலே சொல்லுகிறார், சி. சுப்பிரமணியம் என்னை இந்த சிலை திறப்பு விழாவுக்கு அழைத்தார். எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. காமராஜர் சிலை திறப்பதிலே நேருவுக்கு என்ன தயக்கம்? நேரு தன் பேச்சிலேயே குறிப்பிடுகிறார், வேறு ஒன்றுமில்லை, நான் ஒரு உறுதி எடுத்துக் கொண்டிருந்தேன். உயிரோடு வாழ்கிறவர்கள் யாருடைய சிலை திறப்பு விழாவிலும் கலந்து கொள்வதில்லை என்று. இறந்து போனவர்கள் சிலையை மட்டும்தான் திறக்க வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் சி. சுப்பிரமணியம் வந்து காமராஜரின் சிலையை திறக்க வேண்டும் என்றார். உயிரோடு இருக்கிறவர்களின் சிலையை நான் திறப்பதில்லை என்று முடிவோடு இருக்கிறேனே என்று சொன்னேன். அடுத்து சி. சுப்பிரமணியம் ஒன்று சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். காரணம், அவர் சிலையை நம் கட்சிக்காரர்களோ நம் கட்சியோ கூட இல்லை, புதிதாக சென்னை மாநகராட்சியில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற எதிர்கட்சியான திமுக கழகம் மாநகராட்சியின் சார்பில் வைக்கிறது. 59 தான் நாம் மாநகராட்சியை கைப்பற்றினோம். அதுதான் ஆப்போ அரசு என்று நம்முடைய முதல் மேயர் திமுக. இன்றைக்கு 21 மேயர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்களில் 11 பேர் பெண்களாக இருக்கிறார்கள் என்பதை விட இந்த அரசு பெண்களுக்கான அரசு என்பதை வேறு எப்படி சொல்ல முடியும்? அன்றைக்குத்தான் முதலாக ஒரு மேயர் என்பதை நாம் பார்த்தோம். அது 1959. அந்த மேயரின் முதல் மேயரின் பெயர் ஆப்போ அரசு. அப்போது காமராஜருக்கு சிலை வைக்கிறார்கள். அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், அன்றைக்கு அந்த 59 சென்னை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற போதுதான்
இன்றைக்கு இங்கே கட்சிக்கு உடைத்தவர்களுக்கெல்லாம் கணையாழி அணிவிக்க இருக்கிறோம் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னபோது எனக்கு நினைவுக்கு வந்தது, முதல் கணையாடியை நம் அண்ணா கலைஞருக்கு அணிவித்தது 59 தேர்தலிலே தான். 59 மேயர் தேர்தல், சென்னை மாநகராட்சி தேர்தலின் போது அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், வெற்றி பெறுவோம் என்று தம்பி கருணாநிதி நம்பிக்கையோடு சொல்லுகிறார். அது அவருடைய நம்பிக்கை, விருப்பம். ஆனாலும் அது அத்தனை எளிதன்று என்று சொன்னார். சொன்னதை செய்து காட்டிய கலைஞருக்குத்தான் அண்ணா மேடையிலே கணையாடி அணிவித்தார். அப்போது அண்ணா பேசுகிற நேரத்தில் சொன்னார், நான் உண்மையாக கடைக்கு போய் இதுவரை என் மனைவிக்கு கூட மோதிரம் வாங்கியதில்லை. முதலாக தம்பி கருணாநிதிக்குத்தான் நான் போய் மோதிரம் வாங்கி வந்திருக்கிறேன் என்று அண்ணா மேடையிலேயே சொல்லுகிறார். அப்படி கணையாடி அறிவிக்கப்பட்டு நாம் முதல் மேயராக ஒருவரை தேர்ந்தெடுத்து சென்னை மாநகராட்சியிலே திமுக கழகம் பொறுப்புக்கு வந்ததே, அப்போது 61 அக்டோபரில் காமராஜருக்கு சிலை வைத்து நேரு எழுதுகிறார், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நான் சிலை திறப்பு விழாவுக்கு வரமாட்டேன் என்று கருதினேன். ஆனாலும் சி சுப்பிரமணியம் எதிர்கட்சியினரே வைக்கிற சிலை என்று சொன்னபோது மறுப்பு இல்லாமல் வந்துவிட்டேன் என்று சொல்லி நேரு அவர்கள் தான் அதை திறந்து வைத்தார். இது ஒரு பெருந்தன்மை. அதற்காக சொல்லுகிறேன், எந்த கட்சி என்று பார்ப்பதில்லை. இதோ அடையாறில் இருக்கிறதே எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் இப்போது இருக்கிறது. நம்முடைய ஓவியர் மருது அவர்கள் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற அந்த எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி என்கிற பெயரை யார் வைத்தார்கள் தெரியுமா? அந்த திரைப்பட கல்லூரி 1945 வந்துவிட்டது. தென்னிந்திய திரைப்பட கல்லூரி, அவ்வளவுதான். எம்ஜிஆர் காலத்திலும் அதுதான், ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் அது தென்னிந்திய திரைப்பட கல்லூரி தான். 2006 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இது என் 40 ஆண்டு கால நண்பரின் பெயரில் இருக்கட்டும் என்று எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி என்று மாற்றினாரே. இந்த பெருந்தன்மையை இதில் 100ல் 1 பகுதியை அவர்கள் கற்றுக்கொண்டதில்லை. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்தார்? கலைஞரின் பெயரை நீக்கினார். கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன செய்தார்? எம்ஜிஆர் பெயரை சூட்டினார். இவ்வளவுதான் அவர்களுக்கு நமக்குமான வேறுபாடு. அடிப்படையில் எல்லோரையும் தழுவி கொண்டு போகிற இயல்பு பெரியாரிடமிருந்து, அண்ணாவிடமிருந்து, தலைவரிடமிருந்து நம்முடைய தளபதி எங்கே உயர்ந்து நிற்கிறார் என்றால், எங்கள் நாட்டில், எங்கள் தமிழகத்தில், எங்கள் இந்தியாவில் பிறந்த தலைவர்களுக்கு மட்டுமில்லை, ஜெர்மனியிலே பிறந்தாலும் உலகத்திற்கான தத்துவத்தை தந்த காரல் மார்க்சுக்கும் நாங்கள் சிலை வைப்போம் என்று நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார். பிபி சிங்கிற்கு சிலை தமிழ்நாட்டிலே தானே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் தானே அதை வைத்தார். இவையெல்லாம் வெறும் சிலைகள் வைக்கிற நிகழ்ச்சி அல்ல, அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து போகிற ஒரு பண்பு அரசியலில் நம்மிடத்திலே இருக்கிற ஒரு ஆழமான செய்தி. ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? அப்படியே நீங்கள் இன்னொரு காட்சியை நான் சொல்லுகிறேன் நண்பர்களே. நான் வக்ஃபோடு கூட போகவில்லை, அதற்கு முன்னால் ஒன்றை சொல்லுகிறேன். உத்தரப்பிரதேசத்திலே இப்போது ஒரு பெரிய சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாள்களுக்கு முன்னால் பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. என்ன கலவரம் தெரியுமா? ரம்ஜான் விழாவுக்கு இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது. எங்காவது உண்டா? ரம்ஜானுக்கு இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது என்று எதற்காக? இப்போது அங்கே நவராத்திரி நடக்கிறதாம். எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. நவராத்திரி செப்டம்பர் அக்டோபர் மாதம் அல்லவா வரும். இப்போது என்னடா நவராத்திரி என்றால், உத்தரப்பிரதேசத்திலே அங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். நம்முடைய முதலமைச்சருக்கு நேர் எதிரான போக்குடையவர். அவர் என்ன செய்கிறார் என்றால், புதிதாக சைத்திர நவராத்திரி என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறார்கள். அது என்ன சைத்தான் நவராத்திரியோ எனக்கு தெரியவில்லை. சைத்திர நவராத்திரி அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். சைத்திர நவராத்திரி மார்ச் 30 இருந்து ஏப்ரல் 7 வரைக்கும். கவனியுங்கள், சைத்திர நவராத்திரி எப்போது வரும்? ரம்ஜான் எப்போது வருகிறதோ அப்போது வரும். அவர்களின் நோக்கம் அதுதான். ரம்ஜான் நேரத்தில் 30 ஏப்ரல் 7 வரைக்கும் யாரும் இறைச்சி கடையை திறக்க கூடாது என்று சொன்னார். இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் மறைமுகமாக தொடுக்கிற ஒரு பண்பாட்டு யுத்தம் இல்லையா? நான் ரம்ஜான் கொண்டாடுகிறவன் இல்லை, நான் நவராத்திரியும் கொண்டாடுகிறவன் இல்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மதம் என்பது அவரவர் நம்பிக்கை. நவராத்திரியை கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடுங்கள், ரம்ஜானை கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடுங்கள்.
ஆனால் ஒரு மதத்தின் விழாதான் இருக்க வேண்டும், மற்ற மதங்களின் விழாக்கள் இருக்கக்கூடாது. சுருக்கமாக சொன்னால் ஒரு மதம்தான் இருக்க வேண்டும், ஒரு மொழிதான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு சொல்லுமேயானால் அவர்களினுடைய இருண்ட காலத்தில் அவர்கள் பயணிக்கிறார்கள். ஒரு நாடும் இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். அவரவர் விருப்பம், அவரவர் நம்பிக்கை, அவரவர் உரிமை, அதை அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இந்த வக்ஃப் போர்டு வாரியம் என்பது என்ன? இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை பராமரிக்கிற அந்த குழுவினர். அதில் அதற்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாவற்றையும் குறைத்து தங்கள் கைகளிலே அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே எதிர்த்து முழங்குகிற கட்சி எதுவாக இருக்கிறது என்றால் இந்தியா கூட்டணியிலே இருக்கிறவர்கள் எதிர்க்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 545 பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 45 உறுப்பினர்களின் குரல் தான் ஓங்கி ஒலிக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லோரும், குறிப்பாக நான் சொல்லுகிறேன், இந்த வக்ஃப் போர்டு பற்றி ராசா அவர்களும் நம்முடைய திருச்சி சிவா அவர்களும் ஆற்றி இருக்கிற உரைகள் நாடாளுமன்றத்தையே உலுக்கி இருக்கின்றன. அவர்கள் முன்வைத்திருக்கிற வாதங்கள் மிகச் சரியாக அம்பேத்கரிடமிருந்து எடுத்து காட்டி திருச்சி சிவா ஒன்றை சொல்லுகிறார். எப்போதும் பெரும்பான்மை அடிப்படையிலே ஆட்சி நடப்பது வேறு வழி இல்லை. இட் இஸ் a matter of convenience. யார் சொன்னார்? அம்பேத்கர் சொல்லுகிறார். எப்போது சொல்லியிருக்கிறார்? 1948 ஜனவரி 2 நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அம்பேத்கர் சொல்லுகிறார், the majority is a matter of convenience. நான் மறுக்கவில்லை, வேறு வழி இல்லை, பெரும்பான்மையை வைத்துத்தான் ஆட்சி அமைக்க முடியும், பெரும்பான்மையை வைத்துத்தான் சிலவற்றை முடிவு செய்ய முடியும். ஆனால் பெரும்பான்மையே எல்லாம் என்று சொன்னால் அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். எது ஜனநாயகம்? சிறுபான்மையினரின் கருத்தையும் கேட்டுக்கொண்டு சிறுபான்மையினரையும் அரவணைத்து செல்லுவதுதான் ஜனநாயகம் என்று அம்பேத்கர் சொன்னார். அவர்களுக்கு அன்றைக்கும் புரியவில்லை, இன்றைக்கும் புரியவில்லை, என்றைக்கும் புரியாது. ஜனநாயகத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லை. இந்த வக்ஃப் போர்டு வாரியம் பற்றி விவாதம் நடக்கிற போது பிரதமர் மோடி அதற்கு விடை சொல்ல வேண்டுமா இல்லையா? நண்பர்களே, பிரதமர் மோடி அவைக்கே வரவில்லை. பிரதமர் மோடியிடம் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. நாடாளுமன்றத்துக்கு வருவார், அவருடைய அலுவலகத்தில் அமர்ந்திருப்பார், ஆனால் அவைக்கு வரமாட்டார். அவைக்கு வருவதை தவிர்ப்பது என்றால் அது அவையை தவிர்ப்பதில்லை, மக்களை, ஜனநாயகத்தை, இந்த மரபுகளை தவிர்ப்பது என்று பொருள். அவர்களுக்கு ஜனநாயகத்தில் எப்போதும் நம்பிக்கை இல்லை, ஜனநாயகம் அல்ல. இன்றைக்கும் அந்த வக்ஃப் போர்டினுடைய தீர்மானம் எத்தனை மணிக்கு நிறைவேறி இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் அதிகாலை 2 மணிக்கு ஒரு தீர்மானம் நிறைவேறுகிற நேரத்தை பாருங்கள். அதிகாலை என்று நாம் சொல்லுகிறோம், உண்மையாய் சொன்னால் நடுராத்திரியில் நிறைவேறி இருக்கிறது. 2 மணிக்கு அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? ஆதரித்து 288 பேர், எதிர்த்து 232 பேர், கடும் போட்டியில் நிறைவேறி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய காலகாலமாக இருந்து வருகிற சட்டத்தை நீங்கள் திருத்த வேண்டும் என்று சொன்னால், அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். அப்படி இல்லாமல் இது போன்ற ஒரு வாரியத்தினுடைய சட்டத்தை திருத்துவதற்கு தனி பெரும்பான்மை போதும். எதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மை இல்லை. 240 இடம்தான் வென்றிருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை என்றால் 272 வேண்டும். 545 இடங்களில் 272 இடங்கள் இருந்தால் தான் தனி பெரும்பான்மை. சென்ற நாடாளுமன்றத்தில் பிஜேபி 302 இடங்கள் இருந்தார்கள், சரிந்து 240க்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தாங்கி பிடிப்பதற்கும் யார் பயன்பட்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே வேதனையாக இருக்கிறது. ராம் மனோகர் லோகியாவால் உருவாக்கப்பட்ட நிதிஷ்குமாரும் அதே போல NT ராமாராவால் உருவாக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடுவும் தான் இந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியை கூட தாங்கி பிடித்து தொலையுங்கள். இந்த தீர்மானத்தை நீங்கள் ஆதரிக்கலாமா? இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் எத்தனை சதவீதம்? அவர்களை நீங்கள் அப்படியே புறக்கணிக்கலாமா? அவர்களிடத்தில் இந்த அதிகாரத்தை மீட்டுவிட வேண்டும் என்று கருதலாமா? இன்னொரு பெரிய செய்தியையும் இந்த கூட்டத்திலே நான் சொல்லுகிறேன். பெரியவர்கள், இளைஞர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரே செய்தியில் எப்படி 2 நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்கள்? இங்கே இருக்கிற காரைக்குடிக்காரர்களிலிருந்து தொடங்கி
எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள்? இந்து அறநிலைய துறையை அரசிடமிருந்து பிடுங்க வேண்டும், தனியாரிடம் கொடுக்க வேண்டும். எந்த தனியார்? யார் அந்த தனியார்? இந்துக்களிடம் கொடுங்கள். எந்த இந்து? இந்துக்கள் எல்லோரும் சமமாக இருக்கிறார்களா? இந்துக்களுக்கு எல்லோருக்கும் சமூகத்தில் ஒரே மரியாதை இருக்கிறதா? இந்துக்கள் எல்லோரும் ஒரே ஜாதியிலே வருகிறார்களா? இந்துக்கள் வீட்டில் எல்லோருடைய வீட்டிலும் திருமணங்கள் ஒரே மாதிரி நடக்கிறதா? எண்ணி பாருங்கள். நான் உண்மையாக சொல்லுகிறேன், தமிழ் பண்பாடு என்பது கூட இல்லை, மத பண்பாடும் இல்லை. எது மிஞ்சி இருக்கிறது என்றால் சாதிய பண்பாடு தான் மிஞ்சி இருக்கிறது. ஒவ்வொரு சாதிக்கும் ஏற்ற சடங்குகள் தான் நடக்கின்றன. எனவே நீங்கள் இந்துக்கள் என்று ஒட்டுமொத்தமாக சொன்னால் இந்துக்களிலே யார் மேலே இருக்கிறார்களோ அவர்கள் கைகளில் நிலங்களை, சொத்துக்களை கொடுத்து விடுங்கள் என்பதுதானே. இந்து அறநிலையத்துறையை அரசிடமிருந்து பிடுங்கி எங்கள் இந்துக்களிடம் கொடுங்கள் என்று சொல்லுகிற அதே ஆட்கள் தான் வக்ஃப் போர்டு என்று வருகிற போது இஸ்லாமியர்களிடம் இருக்கிற சொத்தை பிடுங்கி அரசிடம் கொடுங்கள் என்கிறார்கள். ஒரு பக்கம் அரசிடம் இருப்பதை எடுத்துக்கொண்டு தனியாரிடம் தர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், இன்னொரு பக்கம் தனியாரிடம் இருப்பதை பிடுங்கி அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இரண்டுக்கு என்ன வேறுபாடு என்று நான் சொல்லுகிறேன். இந்துக்களினுடைய அந்த கோயில்கள் ஏன் அரசினால் பராமரிக்கப்படுகின்றன? அது தனிப்பட்ட இந்துக்கள் அல்ல, மன்னர்கள் கொடுத்த சொத்துகளில் கட்டப்பட்ட கோயில்கள். மன்னர்கள் தங்கள் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கவில்லை, மக்களின் வரி பணத்தை எடுத்து கொடுத்தார்கள். எனவே அது மக்களின் சொத்து என்பதால் மக்களின் பிரதிநிதிகளாகிய அரசாங்கம் அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். மிக எளிதான, யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றை நாம் முன்வைக்கிறோம். மக்களின் பணத்தில் கட்டப்பட்ட கோயில், எனவே அதில் உரிமை மக்களுக்கு இருக்க வேண்டும். மக்கள் என்பது அரசுதான், மக்களின் பிரதிநிதிகள் அரசுதான், எனவே அரசிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். வக்ஃப் போர்டு அப்படி மன்னர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை. இன்றைக்கு இருக்கிற பிற மதங்கள் அப்படி உருவாக்கப்பட்டது இல்லை. எனவே அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட சாராரை ஒழித்து கட்டி இந்த நாடு முழுவதையும் தங்களின் ஒற்றை ஆதிக்கத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மாறாக எல்லோரையும் ஒன்றாக இணைத்து, எல்லோரையும் அரவணைத்து, எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடலாக இன்றைக்கும் உயர்ந்து நிற்கிறது. இதுதான் வேறுபாடு. அவர்களுக்கு நமக்கும் என்ன வேறுபாடு? குஜராத் மாடலுக்கும் திராவிட மாடலுக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால் சுருக்கமாக சொல்லுங்கள். எல்லாம் எங்களுக்கு என்று சொன்னால் அது குஜராத் மாடல், எல்லாம் எல்லோருக்கும் என்று சொன்னால் அது திராவிட மாடல். திராவிட மாடலே இந்தியாவுக்கு வழிகாட்டும். திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்களே, இன்றைக்கு நாம் சொல்லவில்லை, மராத்தியம் சொல்லுகிறது. அங்கே இருக்கிற ராஜ் தாக்கரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், யாராவது மராத்தியிலே பேச மறுத்து இந்தியிலே பேசினால் பளார் என்று கன்னத்திலே அறையுங்கள். எதை நாம் 65 சொன்னோமோ, எதை நாம் 38 சொன்னோமோ, எதற்காக நம்முடைய பிள்ளைகள் தங்கள் உயிரை கொடுத்து போராடினார்களோ அது இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி, கேரளா கர்நாடகத்தை தாண்டி மராத்தியத்திலும் அந்த மொழி பற்று என்கிற நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது, வழிகாட்டும் என்பது உண்மை. ஏன் மராத்தியத்தில் அவர் அப்படி சொல்லுகிறார்? எதற்காக ராஜ் தாக்கரே அவ்வளவு கோபப்படுகிறார்? இந்தியின் மீது அவர்களுக்கு என்ன கோபம்? அவர்கள் பெரும்பாலும் நீங்கள் மும்பைக்கு போனால் இந்தியிலே தான் பேசுவார்கள். இங்கே பேசுகிற போது எஸ்.ஆர். ராஜா என்று நினைக்கிறேன் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார். பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் அவர்களின் தாய்மொழி இந்தி இல்லை. பலரும் அதை தெளிவாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உத்தரப்பிரதேசத்தின் தாய்மொழி இந்தி இல்லை, அங்கே 100 மொழிகள் இருக்கின்றன. பீகாரிலே பீகாரி என்ற ஒரு மொழி இருக்கிறது, மைथिली என்ற ஒரு மொழி இருக்கிறது, போஜ்பூரி என்ற ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழிகளை எல்லாம் இந்தி அழித்து விட்டது. அவர்கள் தங்கள் தாய்மொழியை பேசவில்லை, அவர்கள் தங்கள் தாய்மொழியில் பேச அனுமதிக்கப்படவில்லை. வேறு ஒரு அந்நிய மொழியிலே பேசுவதால் தான் நான் குறைத்து சொல்லவில்லை, அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் மக்களை நேசிக்கிற திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவன் நான். அதனால் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்தியை மட்டும் படித்ததால், தங்கள் தாய்மொழியான இந்தியை அல்லது தாய்மொழியை மறந்துவிட்டு இந்தியை படித்ததால் அந்த பிள்ளைகள் இங்கு கூலி தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். எண்ணி பாருங்கள். நாம் ஒரு உணவகத்துக்கு போனால் தேநீர் குவளையை கழுவி கொண்டிருக்கிறவன் பீகாரில் இருந்து வந்த பிள்ளையாக இருக்கிறான். ஒரு உணவகத்துக்கு போனால் மேசை துடைக்கிறவன் அசாமிலே இருந்து வந்தவனாக இருக்கிறான்.
ஒரு கட்டிடம் கட்டினால் அங்கே வேலை செய்கிற கொத்தனார்களும் சித்தாள்களும் எங்கோ ஒரு உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்தி படித்தார்கள். அவர்களை இந்தி வாழ வைக்கவில்லை. நாம் அறிஞர் அண்ணாவின் வழியில் தமிழும் ஆங்கிலமும் படித்தோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் கொடி கட்டி பறக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள், பிரதமரை சொல்ல சொல்லுங்கள். இந்த இருமொழி கொள்கை என்பதை நம்மிடமிருந்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருமொழி கொள்கையை அங்கேயும் கொண்டு வந்தால் அந்த பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்களே என்கிற நல்ல எண்ணத்தோடு நான் சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற தாய்மார்களை கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகள் இந்தி படிக்க வேண்டும், இந்தியிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஏற்பீர்களா? இந்தியின் மீது நமக்கு கோபம் இல்லை. எப்போதும் ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்வோம், நாம் எதையும் எதிர்க்கவில்லை, நம் மொழியை காக்கிறோம். எதையும் எதிர்க்கவில்லை. அடுத்தவன் வந்து என் தோளில் கை போட்டுக் கொண்டால் எனக்கு கோபம் இல்லை. எந்த பயலும் என் தோளில் ஏறி அமர்வதை தமிழ்நாடு ஒரு நாடும் அனுமதிக்காது என்பதே திராவிட மாடல். நீ என்னோடு ஒரு தோழமையோடு வருவதை, என் அருகில் இருப்பதை, எனக்கு சமமாக அமர்வதை ஒரு நாடும் நாம் மறுக்கவில்லை. எண்ணி பாருங்கள், எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கின்றன. பெண்கள் ஆண்களுக்கு சமமாக உட்காரக்கூடாது என்று கருதிய சமூகம் தானே இது. சாதியின் பெயரால், பால் இனத்தின் அடிப்படையில் பெண்களை கீழே தள்ளிய, சாதியை காட்டி மற்றவர்களை கீழே தள்ளிய சமூகம் இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முதல் வரிசையிலேயே பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவையெல்லாம் திராவிட இயக்கம் தொடக்கி வைத்த ஒரு சமூக புரட்சி. சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. ஏதோ தானாக நடந்ததல்ல. கால மாற்றத்தில் மாற்றங்கள் வரும். ஆனால் எல்லாம் தானாக வராது. தை முடிந்தால் மாசியை போல் புரட்சி தானாய் வராது என்று ஒரு கவிஞன் சொன்னான். அந்த புரட்சியை, அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு மண்ணிலும் ஒவ்வொரு இயக்கம் இருந்திருக்கிறது. அது வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு மாநிலங்களில் இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் அந்த இயக்கத்துக்கு பெயர் திராவிட இயக்கம். அது அம்பேத்கரின் இயக்கத்தை, மார்க்சிய இயக்கத்தை அரவணைத்து செல்லுகிற இயக்கமாக இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்கிற கொள்கையை நாம் எண்ணி பார்த்தால் உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. நண்பர்களே, கலைஞர் அவர்கள் இறந்தவுடன் அவ்வளவுதான் திமுக முடிந்து போய்விட்டது என்று கருதினார்கள். வெறும் கலைஞர் அல்ல, அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது கட்சி முடிந்ததென்றார்கள். கலைஞர் எழுந்தார். காஞ்சி கண்மூடியது, திருக்குவடை கண் விழித்தது. அதற்கு பிறகு கலைஞருக்கு பிறகு இனிமேல் யார் இருக்கிறார்கள் என்றார், கலைஞரை தாண்டி கலைஞரின் அடிச்சுவட்டில் நின்று கலைஞரை போலவே ஆட்சி நடத்துகிற ஒரு தளபதி நமக்கு கிடைத்திருக்கிறார். அவரை ஒட்டி அவர் போலவே அடுத்து ஒரு தலைமுறை தலைவனும் எழுந்து வருகிறார் என்பது நமக்கு வியப்பு. அதுதான் திமுக கழகத்தின் வலிமை. திமுக கழகத்திற்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. வாழையடி வாழை என வருகிற தொண்டர்கள், வாழையடி வாழை என வருகிற தலைவர்கள், இரண்டு பேரும் சேர்ந்துதான் நம் கட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் உரத்து சொல்ல முடிகிறது. சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்ற முடிகிறது. கச்சத்தீவை மீட்போம், நம்முடைய எடப்பாடி அவர்களால் மீற முடியவில்லை, கூடாது என்று சொல்ல முடியவில்லை. என்னதான் தில்லிக்கு போய் அந்த பிஜேபியின் நிழலில் நின்று விடலாம் என்று கருதினாலும் எப்படி சொன்னார் அவர், நாங்கள் எங்கள் அலுவலகத்தை பார்க்க போனோம், பிறகு ஏன் அமித்ஷாவை பார்த்தீர்கள், அவர் அடுத்த கடையிலே தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார், பார்த்து விட்டோம் என்பது போல எடப்பாடி பேசுகிறாரே. நண்பர்களே, எடப்பாடியால் இனிமேல் தனித்து நிற்க முடியுமா? 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு என்று ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்தது, நான் மறுக்க முடியாது. இன்றைக்கு எடப்பாடிக்கு அந்த செல்வாக்கு உண்டா? எந்த கட்சிக்காவது இன்றைக்கு திமுக கழகத்துக்கு இருக்கிற செல்வாக்கு, திமுக கூட்டணிக்கு இருக்கிற செல்வாக்கு, கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கிற நம்முடைய தளபதிக்கு இருக்கிற செல்வாக்கு இன்றைக்கு வேறு கட்சிகளுக்கு உண்டா? நான் பிரசவாக்கத்திலே நேற்றைக்கு முன்தினம் பேசுகிற போது சொன்னேன், அந்த கூட்டத்துக்கு போகிற வழியிலே நான் படித்தேன், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையார் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார், வருகிற தேர்தலில் தனித்து நின்றால் நாம் தான் 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்கிறார். கீழே ஒருவன் எழுதியிருக்கிறான், இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே கிடையாதாடாங்க. ஏன்னா 234 தொகுதியிலும் தான் தான் வெல்வேன் என்று ஒருவர் அறிக்கை விடுகிறார் என்றால் அது நம்பிக்கை இல்லை நண்பர்களே, அது நோய்தானது. இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே கிடையாதாடான்னு ஒருத்தன் கேட்டிருக்கிறான். எனவே இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற கட்டத்தில் உண்மையாக நீங்கள் எண்ணி பாருங்கள், கலைஞருக்கு பிறகு இனிமேல் திமுக வெற்றி பெற முடியாது என்றார்கள். கலைஞருக்கு பிறகு நடந்த எந்த தேர்தலிலும் திமுக தோல்வி அடையவே இல்லை. அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறது, வெற்றிக்கு மேல் வெற்றி வந்திருக்கிறது. நேற்றைக்கு பெற்றதை விட இன்றைக்கு கூடுதலாக இருக்கிறது. 2019
ஓரிரு இடங்களை தவறவிட்டோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவைகளையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். 2021 தளபதி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார். 2026 ஆண்டு அவர் வைத்திருக்கிற இலக்கு 234க்கு 200 என்பதை கண்டிப்பாய் திமுக கழகம் பெற்றே தீரும். இத்தனை பெரிய செயற்பாட்டாளர்களை, அமைப்பாளர்களை, உழைப்பாளிகளை ஓர் இயக்கம் கொண்டிருக்கிறது. நான் உண்மையாக கேட்கிறேன், ஒரு பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேரை இத்தனை திறமையாக அணிவகுத்து சேர்த்தது பெரிதில்லை. நான் சொல்லுகிற இந்த செய்திகளெல்லாம் உங்களை மகிழ்விப்பதற்காக நான் பேசவில்லை, நகைச்சுவையோடு நான் பேசவில்லை. கருத்துக்களை இத்தனை அழுத்தமாய் எடுத்து சொல்லும் போது கேட்பதற்கு இந்த திமுக கழகத்தின் பெரும் கூட்டத்தை தவிர வேறு கட்சிகளின் மேடைகளிலே அதற்கு இடம் இருக்காது என்பதை நான் அறிவேன். இப்போது அந்த கச்சத்தீவு சிக்கலையும் நான் சொல்லுகிறேன். அந்த தீர்மானத்தை நேற்றைக்கு முதலமைச்சர் நிறைவேற்றி இருக்கிறார். அப்படி நிறைவேற்றுகிற போது என்ன இன்றைக்கு சொல்லுகிறார்கள்? கச்சத்தீவை 74 கொடுத்தது திமுக தானே. திமுக எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மாநில அரசுக்கு ஒரு தீவை எடுத்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கிற அதிகாரம் உண்டா? அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்கள் சொல்லுவார்களா? கொடுத்தது அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தியின் அரசு. நான் அதை பற்றியும் சொல்ல வேண்டும். என்ன நடந்தது? அங்கே கொடுத்து கையொப்பத்தை முடித்துவிட்டு பிறகுதான் நாடாளுமன்றத்திலே சொன்னார்கள். எப்போது கொடுக்கப்பட்டது? இந்திரா காந்தி கையெழுத்திட்டது 1974 ஜூன் 26 அதற்கு 2 நாள் தள்ளி 1974 ஜூன் 28 பண்டாரநாயக்கே கையொப்பமிட்டார். அதே 24 ஆண்டு ஜூலை 23 தான் கையெழுத்து இட்டு ஒரு மாதத்துக்கு பிறகுதான் அது நாடாளுமன்றத்துக்கு வந்தது. நாடாளுமன்றத்திலே அந்த தீர்மானத்தை எதிர்த்தவர்கள் யார்? திமுக கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்த இரா செழியனும் நாஞ்சில் கி மனோகரனும் தான் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். என்ன சொற்களை பயன்படுத்தினார்கள் தெரியுமா? இட் இஸ் அன்ஜஸ்ட், இட் இஸ் அன்ஹோலி அண்ட் இட் இஸ் டோட்டலி டிஸ்கிரேஸ்ஃபுல் என்று மனோகரன் பேசிய பேச்சு இன்றைக்கும் அந்த பதிவுகளிலே இருக்கிறது. இது கொஞ்சம் கூட நியாயமற்றது, கொஞ்சம் கூட ஒரு இயக்க போக்கு அற்றது, இது எந்த விதத்திலும் புனிதமற்றது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று செடியனும் மனோகரனும் பேசினார்கள். இங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு போயிருந்த PK மூக்கையா தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் அதை எதிர்த்தார். பெரியகுளம் தொகுதியிலே நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த முஸ்லீம் லீக்கினுடைய உறுப்பினர் எதிர்த்தார். இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் நன்றியோடு குறிப்பிட வேண்டும். சில செய்திகளை நாம் செய்தோம், நமக்கு யாரெல்லாம் துணை இருந்தார்கள் என்று நன்றியோடு சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பூபேஷ் குப்தா. அண்ணா அதை எல்லா கூட்டங்களிலும் சொல்லி இருக்கிறார். அதே போல இன்றைக்கு இந்த கச்சத்தீவை கொடுத்தது தவறு என்று தமிழ்நாட்டு எம்பிக்கள் மட்டுமல்ல, ஒடிசாவில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த சம்யுக்த சோசியலிஸ்ட் என்ற கட்சியினுடைய உறுப்பினர் PN தேவ் அதை மிக கடுமையாக எதிர்த்தார். எல்லாவற்றையும் தாண்டி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. என்ன செய்தது திமுக? தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திய கட்சி திமுக கழகம்தான். அனைத்து கட்சி கூட்டத்தை தலைவர் கலைஞர் கூட்டினார். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் ஏற்றன. ஒரே ஒரு கட்சியின் சார்பில் அங்கு வந்து அமர்ந்த அமைச்சர் அன்றைக்கு அரங்கநாயகம் அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தார். இதுதானே வரலாறு. திமுக செய்யவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? திமுக வழக்கு தொடுத்தது. ஜெயலலிதா அம்மையாரும் கூட முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் 91 ஆகஸ்ட் 15 விடுதலை கொடியை ஏற்றி வைத்துவிட்டு கச்சத்தீவை மீட்பேன் என்றார். 1991 அக்டோபர் முதல் வாரத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாரே, ஏதாவது அவர் செய்ததுண்டா? வெறும் வீர வசனம் பேசியதை தாண்டி ஏதேனும் செய்ததுண்டா? இன்றைக்கு நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தளபதி ஒன்றை கையில் எடுத்தார், தொடர்வார், தொடர்ந்து அதனை எடுத்து செல்வார். அந்த போக்கு அவரிடத்தில் இருக்கிறது, அந்த உறுதி இருக்கிறது, அந்த தெளிவு இருக்கிறது. எனவே இப்போது அந்த கச்சத்தீவுக்கு ஒரு புதிய முயற்சிகள் தொடங்கி இருக்கின்றன. எதற்காக? ஏன் அன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களோடு நிறுத்தினோம்? பலரும் கேட்கிறார்கள். அதற்கும் ஒரு விடை இருக்கிறது. நான் இந்த பொதுக்கூட்டத்தில் இதையெல்லாம் சொல்லுவது, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் 10,000 பேருக்கு சமமாக இருக்க வேண்டும்.
ஒன்றை நீங்கள் இங்கே இருந்து பெறுகிற செய்திகளை நாளை காலையிலே பார்க்கிறவர்கள் இடத்திலெல்லாம் சொல்ல வேண்டும். ஏன் அன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தோடு நின்றது என்றால் 1974 ஆண்டு கையொப்பம் இடப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தினுடைய 5வது பிரிவு என்ன சொல்லுகிறது? அந்த 5வது பிரிவை இப்போதும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 5வது பிரிவு மிக தெளிவாக சொல்லுகிறது, கச்சத்தீவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட இங்கே இருந்து அங்கே பக்திமான்களும் இங்கே இருந்து மீனவர்களும் கச்சத்தீவில் போய் மீன் பிடிப்பதற்கோ அங்கே வழிபடுவதற்கோ எந்த தடையையும் இந்த ஒப்பந்தம் ஏற்கவில்லை என்று அந்த பிரிவு 5வது பிரிவு சொல்லுகிற காரணத்தால் நம் மீனவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று கருதினோம். அதை அவர்கள் மீறினார்கள். நேற்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒரு இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ராமலிங்கம் பேசுகிறார், மீனவர்கள் இனிமேல் அங்கு வந்தால் அவர்கள் உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் பொறுப்பில்லை என்று சொல்லுகிறார். ஒரு ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறதே, ராமேஸ்வரம் மீனவர்கள் இந்தியர்கள் இல்லையா? அவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் தொடர்பு இல்லையா? அவர்களினுடைய வாக்குகளை பெற்று நீங்கள் ஒன்றிய அரசை நியமிக்கவில்லையா? நாங்கள் சொல்லுகிறோம், மீனவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எந்த மதம் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் என்பதால் அனைவரையும் பாதுகாக்கிற பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் நமக்கு இல்லை. எனவே நாம் செய்ய முடிந்ததை செய்வோம், முடியாததை போரிட்டு வென்று எடுப்போம். ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து போராடுவோம். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செல்கிற இடத்திலேயெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லுகிறாரே, என்ன உறுதிமொழி? அந்த உறுதிமொழி எப்படி முடிகிறது? அந்த உறுதிமொழி எப்படி தொடங்குகிறது? யாருக்காகவும் எதற்காகவும் தமிழ்நாடு எதையும் விட்டு தராது என்று முழங்குகிற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் வெறும் கட்சியின் தலைவராக இல்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழ்நாடு யாருக்காகவும் எதையும் விட்டு தராது என்பது மட்டுமில்லை. அடுத்த 2 வரிகளை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நியாயங்களுக்காக எப்போதும் போராடுவோம். என்றைக்கும் எதற்கும் எந்த இடத்திலும் நம் உரிமைகளை விட்டு தர மாட்டோம். தமிழ் மக்கள் திரள்வார்கள், திமுகவின் பின்னால் திரள்வார்கள். திமுக கழகம் இதனை தலைமையேற்று நடத்தும். இந்த நாடு, இந்த அரசு வெறும் ஒரு கட்சியின் அரசல்ல, ஒரு இனத்தின் அரசு. வெல்வோம் நண்பர்களே. அதனால் தான் காமராஜருக்கும் நாம் சிலை வைத்தோம், காமராஜர் பெயரிலும் நூலகம் வைத்தோம், மார்க்சுக்கும் சிலை வைத்தோம். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, காமராஜர் தான் செய்தார். பெரியார் என்ன செய்தார் என்று சில தற்குறிகள் கேட்கிறார்கள். அன்றைக்கு ஆனந்த விகடன் ஒரு தலையங்கம் எழுதிட்டு, ஒரு புகழ்பெற்ற தலையங்கம். அந்த தலையங்கத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? காமராஜர் பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறந்த போது நான் சொல்லுவது முரசொலி அல்ல, நான் சொல்லுவது விடுதலை அல்ல. ஆனந்த விகடன் என்ன எழுதியது என்று கேட்டால், காரணம் பெரியார், காரியம் காமராசர். புகழ்பெற்ற அந்த தலையங்கத்தின் தலைப்பு. அன்றைக்கு வந்த தலைப்பை நான் நினைவிலை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். காரணம் பெரியார், காரியம் காமராசர். இன்றைக்கு த வயர் என்கிற இணையதள ஏடு, இன்றைக்கு மதியம் வந்திருக்கிற அந்த ஏடு என்ன எழுதியிருக்கிறது என்பதை சொல்லி நான் என் உரையை முடிவு செய்கிறேன். தில்லியிலே இருக்கிற அரசு இருக்கிறது, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரன் பை எலெக்டட் டிக்டேட்டர்ஷிப் என்று எழுதியிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரிகளால் இந்த அரசு நடக்கிறது என்று எழுதுகிறது. அது நல்லதில்லை. ஓர் அரசு எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும். அதை வலியுறுத்துகிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லோருக்குமான அரசை உருவாக்குவதற்காக, எல்லோருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.